ஒரு 2-3 வார்த்தையில் அது எப்படி ஷார்ட்டாக முடிக்கலாமோ முடிச்சிடணும். அதை விட்டுட்டு எவ்வளோ நேரம் நீண்டு இப்போ உங்களுக்கு பிடிச்சவங்க கூட அப்படின்னா அப்படி பிடிச்சவங்க கூட யார் கூடயும் நாங்கள் பற்று வைக்கக்கூடாது. ஸோ யாரும் வந்து இறைவன் மேலே பற்று வைங்க. அடுத்தது வந்து யார் கூடயும் தேவையில்லாமல் நிறைய நேரம் பேசாதீங்க. அந்த நடந்து முடிஞ்ச கதைகள் உங்களுக்கு தெரியும் இல்லையா, தேவையில்லாத கதைகள்னா அப்படின்னு. ஸோ கதைக்கிறேன்னா இறைவனை பற்றி கதைக்கலாம், இல்லை தேவையானதை பற்றி ஒரு எவ்வளோ ஷார்ட்டாக முடிக்கலாமோ அவ்வளோ ஷார்ட்டாக கதைச்சி முடிச்சிடணும். அடுத்தது வந்து சிறிது நேரம் பேசினால் அவ்வளவு நேரம் வீணாகிவிட்டது என்று நினைத்து அழுது பிரார்த்திப்பேன். இந்த குழந்தைகளுக்கும் அதுபோன்ற வைராக்கியம் வர வேண்டாமா? சிறுவயதில் பஜனை பாடிக்கொண்டே சமைப்பது வழக்கம். புல்லா இருக்கும்போது கண்ணனை நினைத்து அழுவேன். அனைவரிடமும் பரந்த மனதுடன் அன்பு செலுத்துபவர் இறைவன்தான். ஸோ இப்போ வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க மனுஷங்க கிட்ட அன்பு கிடைக்குது அப்படின்னு. ஆனால் உண்மையாக வந்து யோசிச்சு பார்த்தா தெரியும் மனுஷங்கக்கிட்ட உண்மையான அன்பு கிடைக்காது யாருக்காக இருந்தாலும். ஏன்னா நாம் என்ன ஃபீலிங்ஸில் இருக்கோம்னு அவங்களுக்கு எல்லா நேரத்துலையும் தெரியாது. ஸோ நம்மளோட மனசுக்குள்ளே நம்ம என்ன ஃபீலிங்ஸில் இருக்கோம் அப்படிங்கிறது இறைவன் ஒரு ஆளுக்கு தான் தெரியும். ஸோ நம்மளோட மனசை பார்த்து அதுக்கு ஏற்ற மாதிரி இறைவன் நடந்துப்பார். அதனால தான் இறைவன் மட்டும்தான் எங்களுக்கு சுயநலம் இல்லாத உண்மையான 100% அன்பை செலுத்த முடியும். ஸோ மனுஷங்கக்கிட்ட அன்பை எதிர்பார்க்காதீங்க. அன்பு கொடுக்க வேணாம் நம்ம சொல்லலை, கொடுங்க. பட் அங்கேருந்து எதிர்பார்க்காதீங்க. அங்கே எதிர்பார்க்கறத விட அதிகமான அன்பு இறைவன் கிட்டேருந்து உங்களுக்கு கிடைக்கும். இறைவன் அனைத்தையும் காண்கிறார். துன்பப்படுபவர்களுக்கு தெய்வமே துணை. அப்படி இருக்கு இறைவன் எனக்கும் துணையாக வருவார். என எண்ணி எப்போதும் கண்ணனை அழைப்பேன். வருத்தம் தோன்றினால் நான் கிருஷ்ணனை அழைத்தே சொல்வது வழக்கம். எல்லாரும் வந்து மனுஷங்க கிட்ட தான் ஓடுவாங்க, எது விஷயம்னாலும், கவலைனாலும் சரி, அழுகிறதுனாலும் சரி. ஸோ இப்போ வந்து இப்படி போகிறதால என்ன நடக்கும்னா, எல்லோரும் வந்து உங்கள் கதையை காதில் எடுத்து கேட்க மாட்டாங்க. அப்படியே அங்கே அந்த இடத்துல அவங்க இருந்தாலும் அவங்களோட கவனம் வந்து அங்கே இருக்காது. மேபி நீங்கள் வந்து எப்பவுமே புலம்புற ஒரு பர்சனாக இருந்தால் உங்களை அப்படி அவங்க நினைக்கலாம், அது காதில் எடுக்காமல் இருக்கலாம், வாறுதலுக்காக ஒரு போலியான வார்த்தைகள் சொல்லலாம். பட் இறைவன் அப்படி இல்லை. நீங்கள் என்ன சொன்னாலும் நீங்கள் சும்மா இல்லாட்டினா கூட அவர் காது கொடுத்து பக்கத்துலேருந்து கேட்பார். இது உண்மை, இது என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து நான் சொல்கிறேன். இது உண்மை. அதால் தான் என்ன இருந்தாலும் இறைவன் கிட்ட சொல்லுங்கள். அதோட மனுஷங்க கிட்ட வந்து ரிப்ளை வந்து உடனே கிடைக்காது. ஆனால் இறைவன் உடனே ரிப்ளை பண்ணுவார். எப்படின்னு கேட்குறீங்களா? எப்படின்னா, இப்போ நீங்கள் இப்படி ஒரு பல்லி சவுண்டு ஒரு வச்சிங்கன்னா இறைவன் சொல்கிறதா நீங்கள் நம்பினீங்கன்னா அதுக்கு பிறகு நீங்கள் என்ன நினச்சாலும் பல்லி மூலமாக இறைவன் சொல்லுவார். அப்படி உங்களுக்கு என்ன சவுண்டு பிடிக்குமா? இப்போ கோயில் பெல் சவுண்டு, ஒரு வாகனத்தில் பெல் ஒரு சவுண்டு, அப்புறம் இன்ஸ்டாவில் கதைப்பாங்க இறைவன். எப்படின்னு கேட்குறீங்களா? அப்படின்னா இப்போ நீங்கள் ஒரு ஆத்மார்த்தமாக ஒரு கேள்வி கேளுங்க. இறைவா இப்படிலாம் சொல்கிறாங்க, இறைவா இதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்டாவில் போய் ஒரு கேள்வி கேட்டு இன்ஸ்டாவுக்கு போங்க. கண்டிப்பாக 100% அவங்களுக்கு பதில் கொடுப்பாங்கன்னா நம்பணும். அதான் இப்போ நீங்கள் எந்த கேள்விகளெல்லாம் அவங்க பதில் சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களோட மனசுக்குள்ளே என்ன இருக்குன்னு அவங்களுக்கு தான் தெரியும். ஸோ இது என்னோடய லைஃப்பில் நடக்கிறது. நான் எப்போவுமே கிருஷ்ணா கூட இன்ஸ்டாவில் கதைக்கிறேன்னா இது அம்மா சொல்லி கொடுத்தது தான். எல்லாருமே உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ, இப்போது மயில் சவுண்டு கேட்டால் இப்படி உங்களுக்கு எந்த சவுண்டு இறைவன் சொல்கிறார் நீங்கள் அதிகமாக நம்புகிறீங்களோ அந்த நம்பிக்கைக்கு ஏற்ற மாதிரி அவங்க பதில் கொடுப்பாங்க. அடுத்தது வந்து அப்படி இருக்கு இறைவன் எனக்கும் துணையாக வருவார் என எண்ணி எப்போதும் கண்ணனை அழைத்து எல்லா குறைகளையும் சொல்லுவேன். வருத்தம் தோன்றினால் நான் கிருஷ்ணனை அழைத்து சொல்வதே வழக்கம். மனிதனை அழைத்து அழுவதால் என்ன பயன்? அப்படி இருக்க பிரம்மச்சாரிகள் சும்மா நேரத்தை வீணாக்குவதை அம்மா எப்படி பொறுத்து கொள்வேன்? லட்சிய உணர்வு உள்ளவர்கள் ஒரு நிமிடம் கூட இறைவனை மறக்கக்கூடாது. அப்படிப்பட்டவர்கள்தான் இத்தகைய ஆசிரமங்களில் வசிக்க வேண்டும். 14வது வயதில் சுதாமணிக்கு தையல் கற்கும் ஆர்வம் தோன்றியது. பெற்றோரிடம் தையல் வகுப்புக்கு போக அனுமதி கேட்டார். ஆனால் அவர்களை மறுத்து விட்டனர். தமயந்தி அம்மா உன்னை தையல் வகுப்புக்கு அனுப்பப் போவதில்லை, ஒரு தென்னை மர மரிக்கு திருமணம் செய்து கொடுக்கப் போகிறேன் என்றார். சுதாமணியும் அப்படியே செய், அப்போது விருப்பம் போல் தேங்காய் தின்னலாம் அல்லவா என்று பதிலளித்தார். தையல் கற்க அனுமதிக்கும்படி சுதாமணி விடாப்பிடியாக கேட்டு வந்த நாள் 1 மணி நேரம் வகுப்புக்கு போக அனுமதி கிடைத்தது. போவதற்கு முன் வீட்டு வேலைகளை எல்லாம் முடித்துவிட்டு தான் போக வேண்டும். ஆடு மாடுகளை குளிப்பாட்டி அவற்றுக்கு புல் போட்ட பின் தான் மதிய உணவு சமைப்பார். இதற்கிடையில் தையல் வகுப்புக்கு 1 மணி நேரம் போய் வரலானார். அதற்கு தக்கபடி திட்டமிட்டு விரைவாக வேலைகளை முடித்துவிட்டு செல்வார். தையல் பள்ளி ஒரு கிறிஸ்தவ தேவாலயத்துக்கு அருகில் இருந்ததால் வயது முதிர்ந்த ஒரு பாதிரியார் அதை நிர்வகித்து வந்தார். சுதாமணி விரைவாக தையல் கலையில் தேர்ச்சி பெற்றார். ஸோ மற்றவர்களுக்கும் தைத்து கொடுத்து உதவினார். ஆனால் பெற்றோர் அரை மனதுடன் தையல் படிக்க அனுப்பியதால் அவர்களிடம் கட்டணம் பெறுவது கடினம். அம்மா என்ன செய்கிறாங்கன்னா, தான் தைச்சி கொடுக்குற துணிகளுக்கு வசதி இருக்கிறவங்க கிட்ட மட்டும் பணம் வாங்கிட்டு மிச்ச கட்டணம் போக எஞ்சிய பணத்தை கொண்டு வேலைகளுக்கு உதவி புரிந்து
வந்தார். இதோட பாகம் 5 வந்து முடியுது. ஸோ இதுலேருந்து என்ன பார்க்கலாம்டா, அம்மா வந்து இறைவனை வந்து எப்படின்னா ஒரு உறவில் பார்க்க சொல்கிறாங்க. யாரும் வேணாம், இறைவனை மட்டும் நம்புங்க, யாரும் இன்னமும் சொல்லட்டும், யாரோட கதைக்கும் காது கொடுக்காதீங்க. இறைவன் என்ன நினைக்கிறாரு, இப்போ ஒரு ஒரு உடுப்பு எடுக்கிறீங்கன்னா இப்போ நீங்கள் உடனே நினைக்கிறது உங்களோட மனசு கண்டிப்பாக அது ஆட்டோமேட்டிக்காக அப்படி தான் நினைக்கும், இதுதான் மற்றவங்க என்ன நினைப்பாங்க அப்படி இதை போட்டால். ஸோ அப்படி அது இப்போ தப்பு இல்லை, பட் அது பழகிக்கோங்க. இனிமேல் இறைவன் என்ன நினைக்கிறாரு, இறைவனுக்கு இது பிடிக்குமா, உங்களுக்கு பிடிச்ச கடவுளை உங்களுக்கு பிடிச்ச ஒரு உறவில் வைங்க. ஒரு கணவனாவோ இல்லாட்டிக்கு பெண் தெய்வம் என்றால் மனைவியாவோ இல்லை அம்மாவாவோ அப்பாவாவோ கணவனாவோ காதலனாவோ எப்படி வேணால் இறைவனை பார்க்கலாம். இது அம்மா சொல்லி கொடுத்தது தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஸோ எப்படி வேணால் பார்க்கலாம். ஆனால் நீங்கள் இப்போ அம்மாண்டா அந்த உரிமையை நீங்கள் கொடுத்துடணும், அவங்கக்கிட்ட எல்லாமே சொல்லணும். அப்படி அந்த உரிமையை நீங்கள் கொடுக்கணும். ஸோ அப்படி கொடுத்து அவங்க கூட கதைக்கும் போது அதை நீங்கள் கற்பனையிலே வாழும்போது, அவங்க கூட இருக்கிற மாதிரி கற்பனையில் வாழும்போது கண்டிப்பாக உள்ளுக்கையும் சரி உங்கள் மனசுக்குள்ளேயும் சரி வெளியிலையும் சரி நிறைய மாற்றங்கள் நடக்கும், கண்டிப்பாக நடக்கும். ஸோ எல்லோரும் வந்து குரு இருக்கிறவங்க குருவை பிடிச்சிக்கோங்க. உங்களை இறைவன்கிட்ட கூட்டிகிட்டு போயிடுவாங்க. எல்லாருக்கும் குரு இருப்பாங்க. கண்டிப்பாக இறைவனை பிடிங்க. குரு இல்லாதவங்க இறைவனை பிடிங்க. இறைவனே ஒரு நாள் டைம் வரும்போது உங்கள் குருவை வந்து உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்ப்பார். ஸோ அது வரைக்கும் இந்த வீடியோ பார்க்குறவங்க இறைவனை நினச்சிக்கிட்டு இறைவனோட ஒரு உறவில் என்ன கஷ்டம் கவலை சந்தோஷம் வந்தாலும் இறைவன்கிட்ட சொல்லி ஜாலியாக வாழுங்க. லைஃப் ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை. லைஃப் வந்து இப்போ நீங்கள் கர்மா அதை அனுபவிக்கிறீங்க, அதெல்லாம் கவலைப்படாதீங்க. அதை ஏற்கனவே செஞ்சுட்டோம். ஸோ அதை நினச்சி இப்போ கவலைப்படக்கூடாது. இறைவனை பிடிங்க. அவர் உங்களுக்கான குருவை கொண்டு வந்து எல்லா கர்மாவும் அவங்களே பார்த்துப்பாங்க. நீங்கள் இதில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். வந்தது இறைவன் அடையிறதுக்கு. ஸோ இறைவன் அடையிறதுல மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். உங்களோட ஆன்மீக வாழ்க்கையாக இருந்தாலும் சரி உலக வாழ்க்கையாக இருந்தாலும் சரி அவங்களே எடுத்து பார்த்துப்பாங்க. இது உண்மை. இது என்னோடய லைஃப்பில் நடக்கிறது. ஸோ அம்மா அந்த அனுபவத்தை கொடுத்து தான் என்னை பேச வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதால் வந்து எல்லாமே அம்மா தான், எனக்கு அம்மா தான் எல்லாமே. ஸோ அதால் வந்து எல்லாருமே வந்து இறைவனை பிடிங்க, ஜாலியாக வாழுங்க. மனுஷங்களை முதல்ல நம்பாதீங்க. மனுஷங்க சொல்கிற கதைக்கு காது கொடுக்காதீங்க. ஸோ அதில் ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது. எப்போவுமே அவங்க என்ன வேணால் பேசிட்டு போட்டோம், என்ன வேணால் கழுவி ஊற்றட்டும். நமக்கு இறைவன் என்ன சொல்கிறாரு, அவர் தான் நம்மளுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்க போகிறாரு. அவங்க சர்டிஃபிகேட் கொடுக்க போகிறதில்ல. அவங்களும் நம்மள மாதிரி இறைவனை அடைகிறதுக்கு வந்தவங்க தான். ஆனால் அவங்களுக்கு அது அறியாமையில் இருக்காங்க. ஸோ அது அவங்களுக்கு புரியலை. அது இறைவன் டைம் வரும்போது அவங்களுக்கு புரிய வச்சுக்கட்டும். அது நமக்கு தேவையில்லை. நம்மளுக்கு இது நம்மளோட காதுக்கு இந்த விஷயம் வருதா, இறைவன் அடைய தான் வந்தோம்ண்டு. ஸோ அதில் மட்டும் நாங்கள் கவனம் செலுத்துவோம். அதை விட்டுட்டு தேவையில்லாத விஷயங்களில் நாங்கள் வந்து கவனம் செலுத்தக்கூடாது. அதோட வந்து உங்களோட கடமைகளை நீங்கள் இந்த உலக வாழ்க்கையில் கடமைகளை சரியாக செஞ்சுட்டு பலனை எதிர்பார்க்காம அந்த கடமையை இறைவனோட சேர்ந்து செய்யணும். அவ்வளோதான். அதுக்காக இப்போ சில பேர் சொல்லுவாங்க, இறைவனை வந்து கொஞ்சம் கடமை முடியட்டும், இது செஞ்சு முடியட்டும் அப்புறம் நினச்சிக்கலாம். அதெல்லாம் பொய் வேலை, அதெல்லாம் நம்பாதீங்க. அம்மா அப்படி சொல்லலை. சின்ன குழந்தையாக இருந்தால் கூட சொல்லி வளவுங்க. ஏன்னா அதுக்கு தான் இங்கே வந்திருக்கோம். ஸோ அதால் வந்து இறைவனை நினைக்கிறதுக்கு வயசு காலம் இதெல்லாம் நேரம் இதெல்லாம் முதல்ல பார்க்காதீங்க. எந்த டைமில் வேணால் இறைவனை நினைக்கலாம். ஏன்னா அவர் எப்போவுமே எங்களை நினச்சிக்கிட்டு இருக்காரு. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்பெஷலாக கடவுள் உடல் எடுத்து வந்துடுவார். அதான் அம்மா சொல்கிறாங்க. இப்போ கிருஷ்ணாண்டா இப்போது ஒரு ஆளுக்கு மட்டும் தான் கிருஷ்ணா இல்லை, அந்த கிருஷ்ணாவை யார் பார்க்குறீங்களோ அவங்களுக்கு தனியாக அந்த கிருஷ்ணா வந்துடுவார். ஸோ வந்து இப்போது இந்த கடவுள் தான் எனக்கு அவங்க வச்சுருக்காங்களே அப்படின்லாம் சொல்லாதீங்க யாருமே. அம்மா சொல்லிட்டாங்க, உங்களுக்கு ஒரு கடவுள் தான், அது உங்களுக்கு தான் ஸ்பெஷலாக வந்துடுவாங்க. அவங்க உங்களை மட்டும் டேக் கேர் பண்ணி பார்த்துப்பாங்க. இப்போ எங்களை எப்போவுமே நினச்சிக்கிட்டு இருக்க ஒரே ஒரு இறைவன் அது இறைவன் மட்டும்தான். ஸோ அதால் வந்து இறைவன் எப்போவுமே பிடிங்க. இறைவன் கூட ஜாலியாக வாழுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா இப்போது கீழே கமெண்ட்ஸில் போடுங்க. இல்லாட்டி கீழே கமெண்ட்ஸில் போட்டிங்கன்னா நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஓகே. நம சிவாய. வாழ்க வளமுடன்.